வணக்கம் குட்டீஸ், வெல்கம் டு ஞான வித்யாலயா. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 1 ஹிந்தி என்சிஆர்டி பப்ளிஷ் பண்ணுற சாரங்கி புக் இருக்குல்ல, கிளாஸ் 1 சாரங்கி புக். அந்த புக்கோட ஃபர்ஸ்ட் யூனிட் இக்காய் 1ஓட செகண்ட் சாப்டர் பார்க்க போகிறோம். இந்த சாப்டர் பேர் என்னது? சாப்டர் பேர் வந்து தாதா தாதி. தாதா தாதி வந்து நம்ம போன சாப்டரில் பார்த்தோம்ல. போன சாப்டரில் வந்து தாதானா தாத்தா, அப்பாவோட அப்பா வந்து தாதா, அப்பாவோட அம்மா வந்து தாதி. அந்த தாத்தா பாட்டி நம்ம சொல்லுவோம், அம்மாவோட அம்மாவையும் நம்ம பாட்டி சொல்லுவோம், அம்மாவோட அப்பாவையும் நம்ம தாத்தா சொல்லுவோம். ரெண்டுமே தாத்தா பாட்டி தானே சொல்லுவோம். நான் ஹிந்தியில் நான் வேறு வேறு இருக்குதுன்னு சொன்னேன்ல. ஸோ அம்மாவோட அம்மா என்ன சொல்லுவோம் நம்ம? நானி. அம்மாவோட அப்பா நானா. ஸோ அம்மா சைடு வந்து நானா நானி, அப்பா சைடு தாதா தாதி. ஸோ இப்போ இந்த ஸ்டோரி வந்து தாதா தாதி பார்ப்போம். அப்புறம் இதே பாட்டு வந்து நம்ம நானா நானிக்கும் பாடி பார்க்கலாம். சரியா? தாதா தாதி நானா நானி இது ரெண்டுமே என்னது? தாத்தா பாட்டி. சரியா? வாங்க பார்ப்போம். தாதா தாதி. இப்போ இங்கே வந்து இந்த கவிதை போயம் இருக்குது. நம்ம வந்து இந்த போயம் வந்து நீங்கள் என் கூட பாடுங்க. ஒரு வாட்டி நம்ம பாடலாம், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு மீனிங் சொல்கிறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? एक हमारे दादाजी हैं, एक हमारी दादी. पाடுங்க. एक हमारे दादाजी हैं, एक हमारी दादी. दोनों ही पहना करते हैं बिल्कुल भूरी खादी. दोनों ही पहना करते हैं बिल्कुल भूरी खादी. दादी गाना गाया करती, दादाजी मुस्काते. दादी गाना गाया करती, दादाजी मुस्काते. कभी कभी दादाजी भी कोई गाना गाते. कभी कभी दादाजी भी कोई गाना गाते. ஓகே, நம்ம இந்த பாட்டு பாடணுமா? இந்த பாட்டு எழுதினது யார் தெரியுமா? ஸ்ரீ பிரசாத் ஜி எழுதியிருக்காரு. ஓகே, வாங்க இப்போ நம்ம வந்து இந்த பாட்டு நான் மீனிங் சொல்கிறேன். இது வந்து தாதாஜி தாதிஜி இருக்காங்கல்ல, அவங்கள பற்றி தான் பாட்டு. இங்கே பாருங்கள், இந்த இதில் தாதாஜி இருக்கார் பாருங்கள். தாதாஜி தாதிஜி, அப்புறம் பாட்டி தாத்தா பாட்டி இருக்காங்களா? குழந்தைங்களாம் பாருங்கள், தாத்தா பாட்டி பக்கத்தில் கீழே உட்காந்துட்டு விளையாடிட்டு இருக்காங்களா? தாத்தா பாட்டி பாருங்கள் பாடுறாங்க, பாட்டு பாடுறாங்கல்ல. பசங்க வந்து ரசிக்கிறாங்க, கை தட்டுறாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. வா, எங்கள் பாட்டி எவ்வளோ சூப்பராக பாடுறாங்க, எங்கள் தாத்தா எவ்வளோ சூப்பராக பாடுறாருல, அந்த மாதிரி பார்த்து ஜாலியாக மகிழ்ச்சியோடு இருக்காங்கல்ல பசங்க. வாங்க நம்ம இந்த மீனிங் பார்ப்போம். ஏக் ஹமாரே தாதாஜி. ஏக்னா ஒன்று, உங்களுக்கு தெரியும்ல. ஏக் ஏக்னா ஒன்று, ஏக். ஹமாரே ஹமாரேனா ஒரு, எங்களோட ஒரு தாத்தா இருக்கார். தாதாஜி ஹேன், ஒரு தாதாஜி இருக்கார். அப்புறம் ஒரு தாதிஜி. ஏக் ஹமாரி தாதி, எங்களோட ஒரு பாட்டி. எங்களோட ஒரு தாத்தா இருக்கார், எங்களுக்கு ஒரு பாட்டி. ரெண்டும் பேருமே போடுவாங்க எப்போவுமே காதி துணி. காதி துணி வந்து கதர் துணி இருக்குல்ல, அது ப்ரௌன் கலர், பூரா கலரு. பூரானா ப்ரௌனு. ஸோ தோனோ ரெண்டு பேரும் ஹீ பெஹனா கர்த்தே ஹேன், ரெண்டு பேரும் போடுவாங்க. என்னது? பில்குல் ஃபுல் கம்ப்ளீட்டாக நல்லா முழுமையான பூரி காதி. ஸோ காதி போடுவாங்க. பூரி பூரா ரங்கா காதி. காதினா கதர் துணி தான் போடுவாங்க அவங்க. அது ப்ரௌன் கலரில், அந்த மாதிரி கலரில் போட்டு அவங்க வந்து ஜாலியாக பாடுறாங்க பாருங்கள். ஓகே, இப்போ வரலாம் பார்த்துட்டோமா? என்ன பார்த்தோம்? ஏக் ஹமாரி தாதாஜி ஹேன், ஏக் ஹமாரி தாதி. எங்களுக்கு ஒரு தாத்தா இருக்கார், ஒரு பாட்டி. ரெண்டு பேருமே என்ன போடுறாங்க? கதர் துணி போட்டுட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேரும்? தாதி கானா காயா கர்த்தி. தாதி வந்து தாதி கானா காயா கர்த்தி. இது என்ன சொல்கிறாங்க? தாதி வந்து கானா, கானானா பாட்டு, காயா காயானா பாடுறது. கானா காओ, கானா காயே, கானா காயா கர்த்தி. அப்போ தாதி கானா காயா கர்த்தி. தாதி வந்து பாட்டு பாடுவாங்க, பாட்டு பாடிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவார் தாதாஜி? தாதாஜி முஸ்காத்தே. தாதாஜி ஸ்மைல் பண்ணுறாரு. ஏன்? சந்தோஷத்தில். பாட்டி வந்து இவ்வளோ நல்லா பாடுறாங்களே, அப்படி பாட்டியோட பாட்டு கேட்டுட்டு தாத்தா ஸ்மைல் பண்ணுறாரு. கபி கபி தாதாஜி பி. அப்புறம் சில வாட்டி அப்புறம் பாட்டி பாடுறதை பார்த்து தாத்தா யோசிக்கிறாரு, பாட்டி இவ்வளோ நல்லா பாடுறாங்களே, எல்லோரும் பசங்களாம் ரசிக்கிறாங்க, வாங்க நானும் பாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பாடுவார். தாத்தாஜி என்ன பண்ணுவார்? பாட்டி பாடினாங்கன்னா தாத்தாஜி ரசிப்பார், குழந்தைங்க ரசிப்பாங்க. அதுக்கப்புறம் தாதாஜி வந்து தாத்தா வந்து அவரும் பாட்டு பாடுவார். கபி கபி தாதாஜி பி கோய் கானா காத்தே.
ஓகே, ஸோ இந்த கவிதையை நம்ம பார்த்தோம். இது வந்து கவிதா. கவிதானா கவிதை, போயம். ஓகே, வாங்க இதில் வந்து இப்போ இங்கே என்ன எழுதியிருக்கு? இங்கே ஃபஸ்ட்டு क्वेश्चन வந்து इस कविता में दादा और दादी की जगह नाना और नानी कहकर कविता को फिर से गाइए. இந்த பாட்டு நம்ம மறுபடியும் பாடணுமா? ஆனால் தாதா தாதி வந்து மாற்றிட்டு நானா நானி நம்ம பாடணும். ஓகே, நானா நானிக்காக இதே பாட்டு பாட போகிறோம். எப்படி பாடுவோம்? ஏக் ஹமாரே தாதாஜி பாடணும்ல, இந்த வாட்டி நம்ம என்ன பாடுவோம்? ஏக் ஹமாரே நானாஜி हैं. ஸோ நான் பாடுறேன், நீங்கள் கூட பாடுறீங்களா? एक हमारे नाना जी हैं, एक हमारी नानी. एक हमारे नाना जी हैं, एक हमारी नानी. दोनों ही पहना करते हैं बिल्कुल भूरी खादी. दोनों ही पहना करते हैं बिल्कुल भूरी खादी. नानी गाना गाया करती, नाना जी मुस्काते. नानी गाना गाया करती, नाना जी मुस्काते. कभी कभी नाना जी भी कोई गाना गाते. कभी कभी नाना जी भी कोई गाना गाते. ஓகே, நம்ம தாதாஜிக்கு பாடினா இப்போ நானாஜிக்கு இதே பாட்டு பாடிட்டோமா? வாங்க இப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்குது பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இது வந்து நம்ம டங் ட்விஸ்டர் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள். இங்கே என்ன எழுதிருக்கு தெரியுமா? நான் படித்து சொல்கிறேன். உங்களுக்கு படிக்க தெரியலன்னா கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு படித்து ஒவ்வொரு வேர்டு சொல்கிறேன். இங்கே எழுதியிருக்கு ஜட்பட் கையே. ஜட்பட்னா டக்கு டக்குன்னு சொல்லுங்கள், ஃபாஸ்ட்டாக சொல்லுங்கள், கேப் விடாமல் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்ல முடியுமோ சொன்னீங்கன்னா, அதுவும் தப்பாக சொல்லாமல் கரெக்டாக சொன்னீங்கன்னா நீங்கள் வின்னரு. இப்போ இங்கே என்ன எழுதியிருக்கு? अप्पू के अप्पा அப்பம் लेने अनोखे अनंत नगर आए. अप्पू के अप्पा, அப்புவோட அப்பா அப்பம் வாங்க. அப்பம் ஆப்பம் மாதிரி அப்பம் வாங்க. அனோகே, அனோகேனா அதிசயமான வித்தியாசமான. அனோகே அதிசயமான. அனந்த் நகர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு ஆயேனா வந்தார். அப்போ இது எப்படி எழுதியிருக்கு? அப்புக்கே அப்பா அப்பம் லேனே அனோகே அனந்த் நகர் ஆயே. இப்போ இது வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக சொல்லும்போது நம்மளுக்கு டங்கு ட்விஸ்ட் ஆகிட்டு நம்ம தப்பாக சொல்லுவோம். ஆனால் அப்படியே பழகிடும். கரெக்டாக பேச ப்ராக்டிஸ் பண்ண நிறைய வாட்டி சொன்னீங்கன்னா ஈஸியாக நீங்களே டக்கு டக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ நான் சொல்லி ட்ரை பண்ணிட்டா? अप्पू के अप्पा अप्पम लेने अनोखे अनंत नगर आए. अप्पू के अप्पा अप्पम लेने अनोखे अनंत नगर आए. अप्पू के अप्पा अप्पम लेने अनोखे अनंत नगर आए. अप्पू के अप्पा பாருங்க, இப்படி இந்த மாதிரி இதாகிடுச்சுல, இந்த மாதிரி ஆகக்கூடாது. அதான் நீங்கள் ஃபாஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு சொல்லணும். இன்னொன்று இருக்குது பாருங்கள். घर घर घड़ी 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 घूमती. घर घरனா வீட்டுக்கு வீடு, கடி கடினா ஒவ்வொரு நொடி நொடி, ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு செகண்டும் கடி கடி. கடி கடினா ஒவ்வொரு, அந்த கடி வந்து இங்கே ஹிந்தியில் வந்து கடிகாரத்தையும் கடின்னு சொல்லுவாங்க, நொடியும் கடின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நொடியும் கடி கடி. கடிமே கடினா அந்த கடிகாரத்துக்கும் கடி. அப்போ ஒவ்வொரு நொடியும் கடி கடி என்ன ஆகுது? ஒவ்வொரு நொடியும் கடி குமுத்தி. கடினா அதான் கடிகாரம், கடிகாரம் சுற்றுது. கர் கர் கடி 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 குமுத்தி. 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 இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சரியா? ஓகே, இப்போ நம்ம வந்து இங்கே என்ன பார்ப்போம்? இப்போ என்ன பார்த்தோம்ல, अप्पू के अप्पा அப்பம் लेने अनोखे अनंत नगर आए. अप्पू के अप्पा அப்பம் लेने अनोखे अनंत नगर आए. இந்த अप्पू के अप्पा பார்த்தோம்ல. இப்போ अप्पू அப்பா அப்பம். இப்போ இங்கே முதல் கொஸ்டினில் என்ன தெரியுமா பண்ண சொல்கிறாங்க? அப்பு அப்பா அப்பம் இருக்குல்ல, இந்த அப்பு அப்பா அப்பம்ல நம்ம அலேருந்து தானே ஆரம்பிக்குது. அப்பு அப்பா அப்பம், இது எல்லாமே ஆலேருந்து தானே ஆரம்பிக்குது. அப்போ ஆல ஆரம்பிக்கிறதுனால இது அப்பு அப்பா அப்பம். இப்போ இதே நம்ம ஆக்கு மாற்றிட்டு மா போட்டோன்னா என்ன ஆகிடும்? மப்பு மப்பா மப்பம் ஆகிடும்ல. நான் போட்டால் நப்பு நப்பா நப்பம் ஆகிடும். முதல் எழுத்தில் நம்ம தா போட்டால் தப்பு தப்பா தப்பம் ஆகிடும். கரெக்டாக? வாங்க நான் இப்போ போட்டு காமிக்கிறேன். அதுதான் இந்த கொஸ்டினில் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு எழுத்து மட்டும் நீங்கள் மாற்றணும். மாற்றி என்ன போடணும்னா மா நா தா. மா மா ந த. இப்போது ஃபஸ்ட்டு எழுத்தில் நம்ம வந்து மா போட்டோன்னு வச்சுக்கோங்க. மா மா போட்டோன்னா மப்பு ஆயிடுச்சு, இங்கே மப்பா ஆயிடுச்சு, இது மப்பம் ஆயிடுச்சு. ஓகே, மப்பு மப்பா மப்பம். அப்பு அப்பா அப்பம் நம்ம தூக்கிட்டு இடத்துல மா போட்டோம். நம்ம தமிழில் வந்து மா இப்படி எழுதுவோம்ல, மா. ஹிந்தியில் மா இப்படி எழுதுவாங்க.
எப்படி இப்படி, ஓகே, இப்படி போட்டு இப்படி போயிட்டு அப்புறம் இப்படி. இதான் ஹிந்தியில் மா. நம்ம தமிழில் மா எப்படி எழுதுவோம், இப்படி எழுதுவோம். கரெக்டாக? ஸோ இது வந்து மா எழுதிட்டேன் நான். இப்போது மா எழுதினால என்ன ஆயிடுச்சு, மப்பு மப்பா மப்பம் ஆயிடுச்சு. இப்போ நான் எழுதினா என்ன ஆகும், நான் எழுதினா நான் நான் நப்பு நப்பா நப்பம் ஆகிடும். ஓகே, நான் எழுதினா நப்பு நப்பா நப்பம். அப்புறம் நம்ம தா எழுதிட்டா, இந்த இடத்துல ஆ எடுத்துட்டு தா எழுதிட்டா தா தா தப்பு தப்பா தப்பம், அப்பு அப்பா அப்பம், மப்பு மப்பா மப்பம், தப்பு தப்பா தப்பம். இப்போ இந்த தா தா தெரியல உங்களுக்கு, நம்ம தமிழில் தா இப்படி எழுதுவோம்ல, அதான் ஹிந்தியில் வந்து தா இப்படி எழுதுவோம். ஓகே, இதுதான் ஹிந்தியோட தா. இது இந்த தாதான்னா இந்த சாப்டரோட பேர் தாதா தாதி. நம்ம போன வாட்டி கூட சாப்டரில் தாதா தாதி பார்த்தோம்ல. ஸோ நம்ம வந்து தமிழில் வந்து தா எழுதுவோம், அப்புறம் வந்து ஆ போட்டால் தா, அப்புறம் மறுபடியும் தா எழுதிட்டு மறுபடியும் ஆ போட்டால் தா. அந்த மாதிரி ஹிந்தியில் தா போட்டுட்டு ஒரு கோடு போட்டால் தா, இன்னொரு வாட்டி தா எழுதிட்டு இன்னொரு வாட்டி ஒரு கோடு போட்டால் தா, அப்போ தா தா. அப்போ அதே மாதிரி ஈயில் நான் போன சாப்டர்லேயும் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். ஈ நம்ம என்ன பண்ணுவோம் தமிழில், ஒரு ஏதாவது ஒரு எழுத்து இருக்குன்னா அப்போ அந்த எழுத்துக்கு நம்ம வந்து எழுத்துக்கு மேலே இப்படி பண்ணிட்டா சின்ன ஈ, அப்புறம் அதை சுழிச்சிட்டோன்னா இப்படி சுழிச்சிட்டோன்னா அது வந்து பெரிய ஈ. ஆனால் ஹிந்தியில் வந்து இந்த பக்கம் பண்ணால் ஒரு எழுத்துக்கு இந்த பக்கம் பண்ணால் சின்ன ஈ, அந்த பக்கம் ரைட்டில் பண்ணால் பெரிய ஈ, லெஃப்ட்டில் சின்ன ஈ. அப்போ தி தா இருக்குது, தால இந்த பக்கம் பண்ணிட்டீங்கன்னா தி, தால வந்து நீங்கள் இந்த பக்கம் லெஃப்ட் பக்கம் பண்ணிங்கன்னா தி, அப்போ தாதா தாதி. இப்போ நீங்கள் தாதா தாதி உங்களுக்கு எழுத வரணும் இனிமேல். नेक्स्ट என்னது, नेक्स्ट निम्नलिखित शब्दों को सुनकर उनमें आई ध्वनियों की संख्या बताइए. அவங்க வந்து இங்கே கீழே என்ன எழுதியிருக்குல்ல, இந்த லெட்டர்ஸ்லாம் எழுதியிருக்குல்ல, தாதா தாதி இதெல்லாம் எழுதியிருக்கு. இதில் எவ்வளோ எழுத்து எவ்வளோ சவுண்டு வருது, நம்ம துவனி துவனி எவ்வளோ துவனி வருது. தாதா தாதானா ரெண்டு தானே வருது, தா 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 தி, தாதிலையும் ரெண்டு தான் வருது. அப்போ இதுலேயும் ரெண்டு இதுலேயும் ரெண்டு. அப்புறம் இது என்னது, நா நீ, நா நீ, ஒன்று வந்து நான், இன்னொன்று வந்து நீ. அப்போ அது ஈ இது ஆ, ஆனாலும் ரெண்டு தானே வருது, நா நீ. அப்போ இங்கேயும் ரெண்டு. அடுத்தது நானா, நானா, நானாலையும் ரெண்டு தான். மாமா, மாமாவில் எவ்வளோ வரும், மாமாலையும் ரெண்டு தான். பாருங்க, மா 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 மா, மாமாலையும் ரெண்டு. அப்புறம் மாமி இல்லை, மா மீ, மாமி, இதுலேயும் ரெண்டு தானே, ஒரு எழுத்து மா, இன்னொன்று மீ, மாமி, இதுவும் ரெண்டு தான். வேறு இது என்னது, இப்போ நம்ம தாதா தாதியில் தாவை எழுதணும்ல, அதுதான் இது பாருங்கள், த நா தன், த நா த ந, த நா த ந, நாலு எழுத்து. இது எவ்வளோ, நாலு நாலு சவுண்டு வருதா இதில். அப்புறம் அடுத்தது என்னது, அப்பனா, 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 அப்பனா மூணு வருதா, அப்போ இதில் மூணு எழுதணும். அடுத்தது என்னது, அனார், அநாறு, அநாறு, அனார் மூணு, அப்போ இது மூணு எழுத்து. அடுத்தது வந்து நமன், நம்ம நமன் வணக்கம் வணங்குகிறோம் அப்படின்னு சொல்கிறோம், அதான் நமன். அன்னார்னா என்னது, அன்னார், அன்னார் வந்து ஃப்ரூட்டில், நம்ம அன்னார் வந்து நம்ம இந்த பாமங்கிரனேட் ஃப்ரூட் இருக்குல்ல, பாமங்கிரனேட் அதுதான் அனார். மாதுளம்பழம், மாதுளம்பழம் தான் பாமங்கிரனேட், அதுதான் அனார். நமன்னா வணங்குறது, அதான் நமன். அப்போ நமனில் ந ம ந மூணு வருதா, அப்போ இதில் ரெண்டு நாலு அந்த மாதிரி வந்துச்சா. ஸோ நம்ம எந்தெந்த எழுத்தில் எவ்வளோ எழுத்து பார்த்துட்டோமா. இப்போ மூணாவது கொஷின் என்னது, बोल मेरी मछली कितना पानी, बोल मेरी मछलीனா சொல்லு என் மீன், மछलीனா மீன், போல்னா சொல்லு, மேரினா என்னோட மछली. போல் மேரி மछली கித்னா பானி, கித்னானா எவ்வளோ, பானினா தண்ணி, எவ்வளோ தண்ணி இருக்குது,
मीने मीने சொல்லு எவ்வளோ தண்ணி இருக்கு போல் மேரி மச்லி கித்தனா பானி இப்போ இங்கே இப்போ கீழே இங்கே எழுதியிருக்கா இங்கே வந்து பாருங்கள் இங்கே வரைஞ்சிருக்காங்களா இதில் வந்து மீன் இருக்கா 1 2 3 4 அதுதான் இங்கே கேட்டிருக்காங்க இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா नीचे दिए हुए चित्र को देखकर मछलियों की संख्या बताइए இங்கே இந்த படத்தை பார்த்துட்டு மீன் மச்லினா மீன் சங்கியானா கணக்கு எவ்வளோ சங்கியா பத்தாயியேனா எவ்வளோ மீன் இருக்குதுன்னு கணக்கு பண்ணி நீங்கள் சொல்லணும் ஸோ நீங்கள் பாருங்கள் இதில் எவ்வளோ மீன் இருக்குது 1 2 3 4 இருக்கா அப்போ நீங்கள் இதுக்கு ஆன்சர் என்ன எழுதணும் 4ன்னு எழுதணும் 4னா எப்படி சொல்லுவோம் ஹிந்தியில் 4 1 2 3 4 நீங்கள் 4 இப்படி கூட எழுதலாம் சா எழுதிட்டு ஒரு லைன் போட்டால் ஆ சா அப்புறம் ர சார் இப்போது இந்த சார் மட்டும் நான் எது சொல்கிறேன் ஒரு எழுதி சொல்லித்தரேன் சரி சார் வந்து நம்ம தமிழில் ஹிந்தியில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது என்ன வித்தியாசம் தமிழில் வந்து நம்ம இப்புக்கு ஒரு புள்ளி வைப்போம்ல அந்த மாதிரி புள்ளி ஹிந்தியில் வைக்க மாட்டோம் இப்போ சார் எழுதுறோன்னு வச்சுக்கோங்க சார் அப்போ நம்ம வந்து தமிழில் வந்து சா எழுதுவோம் அப்புறம் ஆ போடுவோம் அதே மாதிரி ஹிந்தியில் வந்து சா எழுதிட்டு ஆ போடுவோம் ஸோ சா ஆயிடுச்சா இப்போ நான் ஹிந்தியில் வந்து ரா எழுதணுமா ரா எழுதிட்டு மேலே புள்ளி வைக்கக்கூடாது ஹிந்தியில் இப்போ தமிழில் வந்து நம்ம வந்து ரா எழுதிட்டு புள்ளி வைக்கலன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகிடும் சார சார ஆகிடும் சார ஆனால் நம்ம புள்ளி வச்சா தான் சார் புள்ளி வைக்கலன்னா சாரா புள்ளி வச்சா தான் சார் ஆனால் ஹிந்தியில் புள்ளி வைக்கக்கூடாது புள்ளி வச்சா அது ஆகிடும் ஹிந்தியில் சாரம் அப்போ புள்ளி வைக்காமலே அது இப்பு வந்துடும் ஹிந்தியில் புள்ளி வைக்காமலே அந்த புள்ளி வைக்கிற கணக்கு வந்துடும் அப்போ சாரு இது சாரு கிடையாது சார் அவ்வளோதான் ஸோ ரா மட்டும் போட்டால் போதும் சாரு அதான் இதான் சார் 1 2 3 4 ஸோ சார் எழுத கற்றுக்கிட்டிங்களா ஏக் கூட நம்ம பார்த்தோம்ல இந்த கதை போயமில் வந்து ஏக் ஹமாரே தாதாஜி ஹே ஏக் ஹமாரி தாதி அப்போ முதல் எழுத்து ஏக் தானே ஏக் இதான் ஏக் ஓகே இதான் ஏக் 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 ஏ நம்ம வந்து ஏ எழுதும்ல இந்த மாதிரி ஏ நம்ம தமிழில் வந்து ஏ எப்படி எழுதுவோம் இப்படி ஏ எழுதும்ல ஏ ஏ ஏ அந்த மாதிரி எழுதும்ல அது ஏ இது ஏக் அப்போ அந்த மாதிரி ஹிந்தியில் ஏ நம்ம தமிழில் வந்து கா எழுதுவோம் ஹிந்தியில் வந்து ஹிந்தியில் கா வந்து ஹிந்தியில் எழுதணும் ஏக் இதான் இங்கே எழுதி பாருங்க ஏ க ஏக் ஓகே ஸோ நம்ம இன்னொரு வாட்டி எழுதுகிறேன் ஏக் க இப்போது ஏக்க நம்ம தமிழில் படிக்கும்போது ஏக்க புள்ளி வைக்கணும் ஏக் ஆனால் ஹிந்தியில் புள்ளி வைக்க தேவையில்ல புள்ளி வைக்காமலே இக்கு வந்துடும் ஏக் ஸோ கா எழுதினா போதும் ஏக்க ஏ எழுதிட்டு கா எழுதினா போதும் புள்ளி வைக்காமலே இப்போ வந்துடும் ஓகே ஸோ ஏக்கு பார்த்துட்டோம் சார் பார்த்துட்டோம் அப்புறமா நான் 2 3 கற்றுக் கொடுக்குறேன் இப்போ வந்து நம்ம மீன் பார்த்துட்டோம் இப்போ அடுத்தது என்னது இப்போ இந்த கொஷினில் என்ன எழுதியிருக்காங்க அப்பனா இது வந்து अपनाன்னு எழுதியிருக்கு अपना अनार इन शब्दों में पहली ध्वनि कौन सी है முதல் சவுண்ட் என்ன வருது பாருங்க अपना अनार अपना अनार अ தானே வருது अपना अनार आ தான் சவுண்ட் வருதுல்ல அது அப்போ நீங்கள் முதல் சவுண்ட் எது வருதுன்னா ஆ எழுதணும் இப்போ நான் தமிழில் எழுதணும்ல இதுதான் அப்புறம் ஆனா நம்ம வந்து தமிழில் எப்படி பண்ணுவோம் இப்படி போட்டு ஒரு சுழிச்சிடல கீழே அந்த ஹிந்தியில் வந்து ஆனா ஒரு கோடு போட்டுட்டா ஆ ஸோ நம்ம இப்போ எழுதவேணா ஸோ இது வந்து என்னது இந்த இதுக்கு வந்து என்ன முதல் எழுத்து ஆனால் என்னது தமிழில் அதான் இதுதான் முதல் எழுத்து அப்பனா அனார் ரெண்டுலேயும் தான் முதல் எழுத்து முதல் சவுண்டு नेक्स्ट இப்போ இந்த படத்தில் இங்கே செகண்ட் क्वेश्चन என்ன எழுதியிருக்காங்க जिन शब्दों की पहली ध्वनि अ है उनके आगे सही सहीனா டிக் का चिन्ह लगाइए டிக் மார்க் போட சொல்கிறாங்க எதில் முதல் எழுத்து ஆ இருந்தால் நீங்கள் டிக் போடணும் எதில் முதல் எழுத்து பாருங்கள் இப்போ இது வந்து
அனார். ஆ ஆ தானே முதல் எழுத்து. ஆ தானே இதானே ஆ. இதானே இங்கே முதல்ல இருக்குது பாருங்கள். அப்போ இதுவும் அனார். அப்போ இதுக்கு டிக் பண்ணிடலாம். அமரூத். அனார் தான் நம்ம வந்து மாதுளம் பழம் பார்த்தோம்ல. அம்ரூத் கொய்யா பழம். அம்ரூத். இதுவும் ஆளை தானே ஆரம்பிக்குது. ஓகே, இதுவும் ஆளை ஆரம்பிக்கிறதுனால இதையும் நம்ம டிக் பண்ணிடலாம். இது வந்து அத்ரக். நம்ம தமிழில் அத்ரக் வந்து இஞ்சின்னு சொல்லுவோம். அது இ ஆரம்பிக்கும், இஞ்சி. ஆனால் ஹிந்தியில் அத்ரக். அத்ரக்கும் ஆளை தான் ஆரம்பிக்குது பாருங்க, ஆ. அப்போ இதுக்கும் டிக் பண்ணிவிடுவோம். இதுக்கு அடுத்தது என்னது? மானா அம்மா. அம்மா வந்து மா ஆளை ஆரம்பிக்கல, இதுக்கு டிக் பண்ண வேணாம். தாதானா தாத்தா. தாதா வந்து தால் ஆரம்பிக்குது, ஆள் ஆரம்பிக்கல. தாதா, ஆதா இல்லை, தாதா. அப்போ அதுக்கும் பண்ண முடியாது. கர் இல்லை, இருந்தால் நம்ம டிக் பண்ணிக்கலாம். இது கால் ஆரம்பிக்குது, கா வந்து ஆ கிடையாதுல்ல. அப்போ இதுக்கும் டிக் பண்ண வேணாம். அப்போ இந்த மாதிரி நம்ம இன்றைக்கி தாதா தாதி சாப்டரில் வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோமா? இதே மாதிரி அடுத்த சாப்டரில் நம்ம அடுத்த டாபிக் பார்க்கலாம், 3வது சாப்டரு. இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி தாதா தாதி போயம் பார்த்தோம்ல, அந்த மாதிரி வீட்டில் வேறு ஏதாவது போயம் அவங்க வீட்டில் தெரியுமான்னு கேளுங்க. தாத்தா பாட்டிக்கு ஏதாவது தெரிஞ்சால் அந்த பாட்டு நீங்கள் பாடிட்டு எல்லோரும் ஜாலியாக அந்த பாட்டு கற்றுக்கோங்க, சரியா? ஓகே, நம்ம இனிமேல் அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.